வாழ்த்துக்கள் கேட்கட்டும் மது வளமே பார்க்கட்டும் நீ என்று தாய்க்கு ஆகட்டும் இளோ நிஜமாய் மாறட்டும் நானெல்லாம் வாழ்த்துக்கள் கேட்கட்டும் வாழ்வே வளமே பார்க்கட்டும் நீ என்று தாய்க்கு ஆகட்டும் இளோ நிஜமாய் மாறட்டும் சத்தி முழுதும் வந்து காப்பாயே இந்த மரிதவைக்கும் தேயே பத்தி மனம் விரும்போ என் தாயே இந்த மரிதவைக்கும் தேயே சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாரியம்மா சூலியம்மா நீலியம்மா हेलो एको मनानो வானத்து நீலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா சிப்பந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா ஆனந்த பூமி தேடுது நெஞ்சம் ஆசையில் கண்கள் போடுது தஞ்சம் அழகு பூங்கொடியே காதலை கட்டி வைத்து கட்டு தரையில்லை வானவில் மழை வந்து கரைவதும் இல்லை மனத்தின் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா அந்த பூக்களிலே பந்தலை போடட்டுமா வானத்தில் நிலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா சிப்பந்தி பூக்களிலே பந்தலை
வாருன்னு யாருக்கும் புரியக்கூடாது. ஆனா கராட்டே அடி அடிக்கிறீங்களா? அருமையான மைக் செட்டு சூப்பர். குறைன்னு கேட்குது. ஏன் ஆனந்தி ரேடியோவில் வை மைக் செட்டு சூப்பர். உண்மையிலே ஒரே மாதிரி இந்த குரூப் சட்டை ஓட்டிருக்கீங்கல்ல, TN 42 மென்ஸ்வேர், நானும் அதே தான். ஆனால் ஒரு நல்ல மனிதன் உண்மையிலே. நத்தம் பஸ் ஸ்டாண்டு உள்ள TN 42 நான் வருஷம் ஒரு 2 லட்ச ரூபாய்க்காவது ட்ரெஸ் எடுக்கணும் நாடகத்துக்கு. ஒரு நாளைக்கு என்னத்தா 100 வேலை இல்லையாம் தாய் அக்கா. ஆமாம், உங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காதுல்ல. நீங்கள் வந்த பஸ்ஸு பதிஞ்சிருச்சுல அங்கனக்குள்ள திருமங்குளத்துக்கிட்ட. உட்காருங்கத்தா. உண்மையிலே அன்புக்குரிய என் உறவுகளே, எத்தனை சமுதாயம் இருக்கிறது தமிழகத்திலே, அத்தனை சமுதாயத்துக்கும் அந்தந்த சமுதாயத்துக்கென்று ஒரு பேரும் புகழும் இருக்கு. ஆனால் இந்த பெரும்புடகு முத்திரையர் வம்சம்தான் சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்புறகுலம். கடவுளுக்கே எனக்கு நிறைய உறவுகள் இருக்காங்க. அருப்புக்கோட்டை பக்கத்தில் தான் நம்ம அன்பாளையம் ஆதரவற்ற எல்லாம். அதை சுற்றி உள்ள கிராமம் அத்தனையுமே பெரும்புடகு முத்திரையர் வம்சம்தான் இருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் நான் செல்ல பிள்ளை, எல்லா சமுதாயத்துக்கும். நான் என்ன ஜாதினே எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒன்று சொல்லவா, நான் என்ன ஜாதின்னு இந்த மேடையில் சொல்லப்படேன். சொல்லவா? நீங்கள் எல்லாரும் என்ன ஜாதியே எனக்கு தெரியாது. உங்க கூட நான் பிறந்தவன் அந்த ஜாதி. நொப்பம் உண்ட ஒன்றும் இல்லைண்ணே. இவன் தட்டவன் நானும் அமைக்கிட்டேன். எதுக்கு போட்டு பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்க? பெரிய என்னத்தா பிள்ளைய காணாமத்தா? இந்த அவனை தூக்கிட்டு போய் 800 ரூபா வரும் பொழுது நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். எங்கள் அண்ணன் தம்பியை எதுக்காக சின்ன சண்டை நடந்துச்சு எனக்கு தெரியாது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அப்படி யாரேனும் தன்னை மறந்து அவங்க தவறு பண்ணியிருந்தா அவங்களுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்குறேனே. ஏன்னா இனிமேலாம் நம்மெல்லாம் பிறக்க போகிற கிடையாது. காலையில் டீ சாப்பிடுவேன், சாயந்தரம் பார்த்தா நீர் மலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சிரிக்காதியவ, எதுக்கு சிரிக்கிறிய? இந்த வாழ்க்கை எல்லாத்துக்கும் நிரந்தரமா கிடையாது. உண்மையான பாசமும் அன்பும். இன்னைக்கு நீங்கள் சண்டை ஓடுவிய, நாளைக்கு இதே ஊரில் யார் முகத்தை யார் பார்க்க போறிய? நீங்கள் எல்லாரும் 100 ஆண்டு காலம் பொன்னம்பட்டி கருப்பை அருளோடு நல்லா இருக்கணும். கூப்பிட்டா கருப்பை வருவானா? பொன்னம்பட்டியா வருவானா? வருவேன், கட்டாயம் வருவேன். ஹலோ 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 சூப்பர், நல்லா ஆப்ரேட் பண்ணுறேன். அவன் மூத்திரத்தை குடி. இவனு ஒரு மைக் செட் வச்சிருக்கேன், அது அதுக்கு மேலே இருக்கு. மயிர் மாதிரி இருக்கு. எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்? அப்படி மூத்திரம் கடுத்துச்சுன்னா லேசாக மண்டவெல்லாம் சேர்த்துக்க. ஹலோ ஹலோ. அது ஒரு காலம் இந்த கிழவ நெறியில எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள நாளையில இந்த பெரும்புடுகு வம்சத்துல பிறந்த நம்ம கிழவனும் கிழவிங்க. அன்னைக்கு கிழவனுக்கும் கிழவிக்கும் இத்தனை மக்கள் படையும் கிடையாது. எங்க கிழவனுக்கு பணபலமும் கிடையாது. எங்க பொன்னம்பட்டி கருப்புனா தவிர எங்க கிழவனுக்கு ஆதரவு யாரும் இல்லை. அப்ப எங்க கிழவன் சொன்னாரா, தலை புள்ள ஆம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாரா. நீ ரோஜாக்காரண்டா கருப்பு. கருப்பே இறங்கி இந்த கிழவனடி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கருப்பு ஓட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்கிற? இந்த முத்திரையர் குலங்காக்க வந்த இந்த சாமி என்ன நினைக்கிறாரு? அருவாவ மறந்துட்டியாடாய். நீ கட்டுன கச்ச பேக்கரையான் தின்னுருச்சா குண்டு கிளிய என் கருப்பனோட தங்காச்சி கோபுர கலசமே ஏத்தி தாக்கற ராக்கு. உன் தீத்தத்தில் உங்க அண்ணன் தலை முழுகி உனக்கு காரியத்த மாறியத்தான்னு பேரு வச்சது உண்மையானா, இந்த கிழவனரி மக்களை காக்கிற உண்மையானாய், பொன்னம்பட்டி கருப்பனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம நீ எந்திரி. அன்னை தந்தை தான் வணங்கியே வளரலை
ஊருக்கு சொந்தக்காரே ஐயா கருப்பா பாட்டி முடி இறங்குனா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான். ஒத்த காலு சப்பாத்தியா ஒரு காடு நொண்டியாடா உனக்கு ஒரு காடு நொண்டியாடா என் நொண்டி சோனையா என் நொண்டி கரும்பன காணாமுடா. ஒரு தரங்கிருச்சு கிளவடரி கிளவே ஆட்டசாமி ஒத்த காலு சப்பானி அப்பு உனக்கு வலது காலு நொண்டியடா. வலது காலு நொண்டி போய நீ கீழாட்டுல ஆடு மேட்ச கிளட்டு போயடா. கலிஜரி கம்மாயா கிளவை கலிஜரி கம்மாயாய் என் கிளவே முடியாண்டிக்கு உடமரம் தாண்டாவடுக்கு ஒரு ரெண்டிருச்சு உள்ள கிளவனரி சாமி ஊரம் ஒத்துமையாகிறது உள்ள ஒத்துமையாகிறது. நாடு ரெண்டிருச்சு மாமா நம்ம சாமிகளை பார்க்க தன ஏழல மாமா நம்ம சாமிகளை பார்க்க தன ஏழல மாமோ. ஏழல ஏழல மாமா ஏழல ஏழல மாமா ஏழல மாமா ஏ மாமா கருப்பு என்ன பட்டி கருப்பு கடைசி வரைக்கும் அனுப்ப விடக்கூடாது. கள்ளிச்சேரி காளிமுடி ஐயா மடி பெரிய கருப்பு நொண்டி சோனையா பாண்டி கூட வாடா. அப்போ யாங்க போ டாமியா நிப்பாட சொல்ல அது டிராக்டர் கிடையாது. இருப்பா சித்தப்பா நீ நல்லா இருக்கணும் தானே ஜாமி கூப்பிடுறேன். உண்மையிலே ஜாமி துடியா இருக்கு. என்னத்தா வேணும் உங்களை ரெண்டு வத்துக்கேன் மலையே இருக்கீங்க. அப்புறம் கூப்பிடும் போது வாத்தா நம்ம நாடத்துல என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. எனக்கே தெரியாது. சும்மா ஜாமி அழைக்கல. நாங்க பரம்பரை கோடாங்க. நாங்க எல்லாத்துக்கும் தெரியும். எங்க அண்ணன் தம்பிக்கெல்லாம் எனக்கு தெரியும். இப்ப எதுக்கு இந்த ஜாமியை கூப்பிட்டு தெரியுமா? கிழவனடி கிராமத்துல இந்த மக்கள்லாம் ஒன்றுபட்டு இந்த ஜாமியை கும்பிடுறாங்கன்னா ஊருக்கு ஒரு போராம இருக்குப்பா. என்ன போறாமனு? அது என்ன போறாமன்னா அந்த மக்கள்லாம் இவ்வளவு செழிப்பா இருக்காங்களே அவங்களுக்கு காரணம் என்ன? அப்ப அந்த சாமி தான் காரணம். அப்ப அந்த சாமியை மறிச்சு கட்டி விட்டா இவங்க ஊரம் காலடிக்கு வந்துருவான்னு நிறைய பேர் நினைக்கிறேன். அதைத்தான் இப்போ உடைச்சேன். கை தட்டலாம். நீங்களாம் ஆந்திராவா கிழவனரியா? அதில் இன்னைக்கு என்னமோ என் கருப்பேன் குதிரையை வயசான குதிரையை பூச்சி விட்டானே அதுக்கு ரெண்டு நடக்க முடியல சீமை இல்லாம. அதுக்கு ஆடுற ஆட்டம் சொல்லிச்சு விட்டியாத்தா. என்னத்த அங்கன ஒரு நல்ல பிள்ளை சாமி அடிச்சு ஒரு வயசு பிள்ளை யார் போட்டு அமுக்குனது? 30 பேர் போட்டு அமுக்கக்கூடாது, 800 பேர் போட்டு அமுக்கு. சாமி வர்றது நல்லது. எதுக்காக நீங்களும் நாட வச்சிய? சாமி கைகால ஜோத்தை கொடுக்கணும், எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா விளையணும். அப்படி தானே சாமி கும்பிட்டிய? ஆமா. அப்ப சாமி வரும்போது ஏன் எல்லாரும் சங்கடப்படுறிய? நிப்பாட சொல்லக்கூடாது ஐயா, வெதர் தரிச்சு போங்க. ஆமா, கல்லுக்கிட்ட வச்சு நச்சிருப்பீங்க. பப்புல ஏவி விட்டு ஒத்த கொட்டையை கடிச்சு எடுத்து போடுவான். அவங்க சித்தப்பாதேன் பழைய சீமக்கருவ டொங்காசு பையன். சீமக்கருவாடி பேரன்பு கொண்டு என்னத்த அப்படி இப்படி வர்றிய? புளிச்சோறு அடிட்டு வருதுலாம் என்ன? காலேஜ் போயிட்டு வராங்க ஐயா. அங்கிட்டு முள்ள வட்டி அடங்கி அங்கிட்டு பேரன்பு கொண்டு எக்கோ குறை தங்கா
அவனுக்கு என்ன லவர் பிரச்சனையோ? பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான பாசத்தை எவ்வளவு வேணாலும் அள்ளி கொடுத்து நம்மளும் நல்லா இருக்கணும், அவர்களும் நல்லா இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய உலகத்திலே ஒவ்வொரு ஆண்ஜிங்கள் அத்தனை பேருமே அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாமேதை அள்ளி கொடுத்த தங்கம். ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன் நான். எங்கள் அண்ணன் வெள்ளை வேச்சு கை தட்டின நீ தான் நோனி மைன சண்டை காரணம். அது எங்கள் பெரியப்பா மைந்தேன். ஆனால் நான் சொன்னவண்ணே என் தம்பி சொன்னான்னு எங்கள் அண்ணன் அடிச்சுவார். இதுக்கு மேலே அந்த உலகத்தில் எனக்கு எது வேணான்னு. ரொம்ப நன்றி. உள்ள வரியா? குழந்தையா இருக்குவா? வா, லேசா ஒரு படம் ஏற்றி வரேன். வா சரி. எப்பா நீங்கள் சிரிச்சுக்கங்க, மயிறு வாங்கிக்கலாம். பள்ளிக்கூடத்தில் பரிச்சு எழுத மாட்டாரு, இங்கே கெக்க ஓடு. ஆண்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நான் வணங்கிட்டேன். ஆனால் விஜயகாந்த் ஐயாவை உருவாக்குனது யாருன்னா தாய் தான். சொல்ல விடுங்க பக்கிகளா. ஆமாம், அந்த அதில் ஒன்று கைதட்டு வரந்தா கச்சா கச்சா கச்சா. என் தாய்மார்கள் அத்தனை பேருமே யாரும் ஏழை அல்ல. புற்றுநோய் பாதித்து புண்ணுகளாக இருந்தவர்களை முத்தமிட்டு தூக்குனா அன்னை தெரசா. பெண்கள் ஊரா அன்னை தெரசாவை. நீங்கள்லாம் தெரசாக்கு இன்னும் சில ஒம்பளை எங்கள் அக்கா தங்கச்சிக்கு தெரியாது. என்ன எம்கேஆர் தெராசு படிக்கலைன்றாரு. தங்கச்சி உட்காரத்த அரைஞ்சு விடுவேன். என்ன அரிக்குது உனக்கு? இந்தா இப்படியா அண்ணே இல்லையா? லூசு பயவில்லை. இந்தா 2 பேரும் அங்கே வர அங்கே வர மசுறு வெட்ட பாரு. அள்ளிட்டானடா முத்து மாதிரி கரை எடுத்தது மாதிரி. ஏன் தம்பி தான் பெரியப்பாம இங்கே பார்த்தியா? திரும்பியே பார்க்க மாட்டாங்க. அவங்க பூரா டொங்காசு திடுறாங்க. ஒரே ஒரு விஷயம், நான் நகைச்சுவைக்கு பேசிட்டு மற்ற நடிகர்கள் அவங்க திறமை அது வேற. என்னைய பொறுத்தல ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் அந்த மேடையில் பப்புன்னு கிடையாது, நீங்கள் ஒரு ரசிகரே கிடையாது. உங்கள் சொந்தத்தில் ஒரு ஆள் இங்கே நடிக்கிறேன், என் சொந்தம் வந்த எல்லாருமே பார்க்குறாங்க, அவ்வளோதான். தம்பி உண்மைதானடா? மை செட்டு சூப்பரா, சரி பதி கிளம்பனரி சூப்பரா, சரி பதி கிளம்பனரி சூப்பரா. 10 ரூபா தர மாட்டாங்க, 2 தடவை 10 ரூபா தர மாட்டேன். சித்தி மயன் சிவன்ராத்திலேருந்து கிறுக்கு பிடிச்சிட்டுறாங்க. கணேஷ் போல கிடைக்கல முண்டைகளுக்கு. ஆனால் உண்மையிலே அந்த தம்பிகளெல்லாம் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஒன்றுன்னா இங்கே நிற்கிறது இந்த அண்ணன். நான் கீழே விழுந்துட்டாலும் என்னை தூக்கி விடுறது தமிழ்நாட்டில் உள்ள அண்ணன் தம்பி. அதை வேறு யாரும் கிடையாது. அதான் பொம்பளை எதுக்குத்தே அப்படி அகராதியாக தட்டுறேன்னு தெரியல. தினமும் வீட்டுக்காரர் காலில் கும்பிட்டு விழுந்தேன். அடுப்பு பற்ற வைப்பேன்னு சொல்கிற பொம்பளை இருந்தால் கைதுக்கு பொழந்து ஓச்சு. எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நினைக்கிறாங்க, அவளுக்கு நம்மளை அடிக்காமல் இருந்தால் சரிடா, நீ பேசாமல் இழுத்து விட்டு போயிடாதடா. அப்போ எங்கள் ஐயா கிழவன் பேர் முனியாண்டி. ஆடு மேய்ச்சிட்டு வந்து அலுப்பில் வாசலில் படுத்து கிடப்பார். எங்கள் அப்பத்தா சாணி தொழிக்கு வரும்போது கால் இப்படி கூட கிடக்கேன். எங்கள் அப்பத்தா அப்படியே தொட்டு கும்பிடும். பட்டுக்கிழவி தொட்டு கும்பிட்டு, ஏன் லூஸு காலை அங்கிட்டு வைங்க, இன்னைக்கு இப்படி கிடக்கட்டும், அதில் காலை எடுத்து ஒரே ஓடி. ஏன் ஒடிச்சாது? கிடக்கிறேன் முண்டை, என்ன கால் இப்படி இழிச்சிட்டு படுப்போமா, சட்டி ஓட மாட்டேன் வயசு பிள்ளை இருக்க வீட்டில் அப்படின்னு. பூரா ஊதாங்குளம் மாதிரி இருக்கு. அதில் பிறந்தவன் தான் இவன். பாப்பா பூச்சி வேறண்ணா. எங்கள் அண்ணே வருது. அண்ணே பொன்னாடையை போற்றி விட்ருவா, சிங்கவா, அது நல்லா இருக்கணும். அதுக்கு இன்னொரு ஒய்ஃபு பார்க்குறேன். எங்கள் மதினி இருக்கா, அண்ணி 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 அண்டே 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 சோக்க பூரா கெடுக்கிறீடா வெண்ணமைங்களா. தசு பூசில் ஏன்டா அடிக்கிறிய? ஓ வயசு என்ன வயசு? அப்படி அடிக்கணும்னா பின்னாடி போய் அடிச்சு விட சொல்லு. வந்திருக்கின்ற நாடக நடிகர்கள் எல்லாம் வரவேற்கும் விதமாக என் அன்பு உறவுகள் பொன்னம்பட்டி கருப்பனை வணங்கக்கூடிய உறவுகள் சார்பாக முன்னாடியே ஒத்து கௌரவப்படுத்தலாம். எங்கே பார்க்கலாம்? கிளாப் கிளாப் கிளாப். வர வர சர்க்கஸ் மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. ஒவ்வொரு ஆளை சொல்லவா? போட்டு விடவா? என்ன போட்டு விட? நீ பேசிக்க.
அண்ணன் எம்கேஆர் அண்ணனுக்கு ராதாகிருஷ்ணன் அண்ணனுக்கு பொன்னாடிபுத்தி கௌரவிக்கப்படுகிறது என்னம்மா ஊர் MKR? அம்பகார் சார்பாக. இல்லை நீ பேசுகிற பார்த்தா எம்கேஆருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் கொடுத்தேன், அவன் வட்டி கட்டாமல் இருக்கேன். பூரா எங்கள் அண்ணன் தம்பி இதை ஒன்றும் பண்ண முடியாது, பூரா நகைச்சுவை எரிக்கிறேன். அன்பு தம்பி, உண்மையிலே என் தம்பி சந்துரு நேற்று போன ஒரு திருவிடான பக்கம், அந்த ஊரில் அதிக அம்பளிப்பு பேர் வாங்கிட்டேன், சிங்க குட்டி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம் என் தம்பி சந்துரு அவர்களுக்கு. அதே மாதிரி நேற்று தம்பி வரல, வாவோட போயிட்டாரு. பூச்சி பல்றா வாயில் பல்ல பிடுங்க போயிட்டாருன்னு. ஆமாண்ணே ஆமாண்ணே. தம்பி மணிவேல் மிருதங்க சக்கரத்துக்கு வந்து ஏன் 3வது ஆளாக வாங்குறியான்னா, எப்பயுமே அப்படித்தான். அடுத்தவர்களை சாப்பிட விட்டு அளவு வாக்கக்கூடிய நல்ல மனிதன் தம்பி மருது. ஏன்னா சொல்ல மறந்துட்டேன், சமாளிக்கிறதுக்கு வழி தெரியல. தாளம் எடுத்து கொண்டிருக்க தம்பி பழைய நீக்கிறோம், பழைய நிற்கிறோம். மாப்பிள்ளை சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த கிழவனரி இந்த அன்பு உறவுகள் எல்லாம் வைத்த நாடகம். அன்றைய காலத்தில் வயசான காலத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏய் என்னடா அன்றைக்கி இளவட்ட பையெல்லாம் நாடகம் நடத்துறீ, எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி புலந்தோம் அப்படி புலந்தோம்ண்டு. இப்போ யாருமே தப்பிக்க முடியாது. இந்த உலகம் உள்ளவரை இந்த நாடகம் அழியவே அழியாது. யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒரு கைதட்ட கொடுத்தா. தம்பி துண்டை வாங்குறீங்களா? அப்போ கட்டி குடிக்காம முண்டமா தெரியுங்க. ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற போட்டாச்சா? தெரியலன்னு சொல்லக்கூடாது. போடலைன்னா வா, நான் போடுறேன் வா. என்ன துண்டு? 2000 துண்டு கிடக்கு அன்பாளையத்தில். வாப்பா நீ வா. உண்மையிலேயே கிழவனரி சரி பதி ஒளிவொலி நிலையத்தாரர்களுக்கு எங்களது நாடக குடும்பத்தின் சார்பாகும் அத்தனை கிராம பொதுமக்கள் சார்பாகும் இந்த வந்திருக்காங்க வெளியூர்ல இருந்து எங்கள் அண்ணன் தம்பியை அத்தனை பேர் சார்பாக நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த துண்டை உங்களுக்கு போறேன். யாராவது வாங்கப்பா. நீ வேணாம் தம்பி, உனக்கு 2 துண்டை மூட்டணும். எங்கிட்ட யாராவது வாடா. எங்கள் அண்ணன் வருது, எங்கள் அண்ணன் வருது. அண்ணே இங்கிட்டு வா. என்ன இங்க வா முருகா. ஏய் எனக்கு முத்தம் கொடு. பொன்னாடைப்பட்டி மகிழ்ந்த அன்பு அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிழவனேரி ஸ்ரீபதி ரேடியோஸின் சார்பாகவும் மற்றும் இயக்குநர்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை காணிக்கைக்கிறோம். கேமராமேன் ஏய் இரு, கேமராமேன் அடிக்க போற மாதிரி வர்றேன். ஏய் சின்னத்தாமேனே மெதுவா வா. தம்பி யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற காடமங்கலம் முருகன் அங்கேயே போடுங்க. உங்களெல்லாம் கைதட்டுங்கத்தா. உங்களெல்லாம் செல்ல பார்த்து சிரிக்க வச்சதே நாங்க கிடையாது, அவன்தேன். ஒரு கொலை ஓடுங்கத்தா. அப்புறம் என்ன கொலை ஓட்டு முளைப்பாரி அமைக்கியாச்சு, வாங்க போவோம். உண்மையிலே சரி பதி மைசெட்டு ஆரம்பத்தில் எத்தனை பேர் இதை சரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் நினச்சேன் ஆமாண்ணே. ஐயையோ இயந்திரம் கோளாறு செஞ்சிருமோன்னு நினச்சேன். மனுஷனுக்கு மனுஷன் தப்பு பண்ணுறான், இது பூரா மிஷினுப்பா. இது மனுஷன் சொல்கிறத கேட்குறேன்னு நினச்சா மனிதன் தான்டா பெரிய ஆள். சரி பதி 100 ரூபா கூட தள்ளியடா, எத்தனை தடவைடா நான் சொல்லுவேன். உண்மையிலேயே என் தாய்மார்களுக்கும் எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நாடகம் என்ன நாடகம்னு தெரியாமல் உட்காந்துருப்பிய. என்ன நாடகம் தான்? பூச்சி கண்டா நாடகம் பேர். உப்பு கண்டம்னு சொல்லாமல் போனேன். வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகத்திலே திறமையான கலைஞர்களை ஒவ்வொரு ஊர்களிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். காரணம் உங்கள் உள்ளத்தில் இடம் பிடிப்பதற்காக ஒரு பாடல் பாடுகிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பற்றி பாடுவோம். ஹலோ. நான் பிறந்தது சிவகங்கையா, எம்கேஆர் பிறந்தது சிவகங்கையா, தங்கம் பிறந்தது ராமநாடு, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமநாடு, ராமேஸ்வரா பேக்கரம்பில் பிறந்த அந்த ஒத்த தமிழனை வச்சு ஒட்டுமொத்த தமிழனுக்கும் உலக நாடுகள் பயப்படுது. அவர் யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்க? பேரு என்ன சொல்லுதங்க? ஞானத்தங்க தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று கிழவனேரி புண்ணிய பூமியில இந்த பாட்டை பாடுதங்க.
தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பாண்டி ராமநாடு அட தேச புல அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு மன்னாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அடுத்திருக்காரு கேட்கிறோம்பா வைக்கிறம்பா. அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறையெடுத்து ஆறு வாசலையே உனக்கு காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. பள்ளி சொல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகே மீனா தமிழக மண் மீது போல்து மீனா. வானத்தில தலையேறினார் தமிழகவன் மீது புகழ்ந்துகிறார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். கை தட்டலாம், நல்லாவே தட்டலாம். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டுங்க ஜோரா. கைதட்டி உற்சாக வர வர கச்சேரி மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவனே எல்லா கலையும் வாழணும் தானும் வாழ வேண்டும். உலகத்தில் நமக்கு ஜாமி யாருப்பா? என் முண்டாடி தானே எனக்கு சாமி. கொஞ்சம் குனிறியா 2 அரைவேன் கட்டுனம்மா அது யாருப்பா? சோனமேனா பொண்டாட்டி தான் ஜாமி. அப்போ அம்மா யாருப்பா? பெரிய சாமி கிடையாது, முனிய சாமி. ஆனால் பெற்ற தாய் தான் முதல் சாமி. அதுதான்டா நமக்கு குலசாமி. பொண்டாட்டி என்பது எந்த சாமினா அதுதான் வாக்கப்பட்ட வந்த சாமி. உண்மைதான். இதில் நீ பொண்டாட்டிய சாமின்னு எதுக்கு சொல்றேன்னா இங்கே இமுசை தாங்கலை. நீ எதிர்த்து உங்கள் ஆத்தாவை சொன்னேன்னா உன் பொண்டாட்டி வரைஞ்சி கட்டிடு. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். இந்த மேடையிலே ஏவுகணைய நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவதற்கு மேடைக்கு என்ன காரணம்னா, நாமளெல்லாம் இன்னைக்கு இரவு பகலாக உழைத்து விட்டு நிம்மதியாக வீட்டிலே உறங்குறோம் என்றால் அந்த ஒத்த தமிழன்தான் காரணம் நம் நிம்மதிக்கெல்லாம். அது படித்த உறவுகளுக்கு தான் புரியும். ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போட்டார்கள். எங்க தாத்தா கோத்தா ட்ரம்பு நல்லா வாயில் வந்துடும். அதை நம்புண்டேன். ட்ரம்பு செய்தது தவறா? நீங்கள் சொல்லுங்கள் நியாயத்தை. முற்றிலும் தவறு. 160 மாணவ செல்வங்கள் பயிலுகின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏவுகணை விட்டவன் முட்டாள். தப்பு. ஆனால் அத்தனை நாடுகளும் இன்னைக்கு பயப்படுது ஒரே ஒரு தமிழனை பார்த்து, என் சிங்கம் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து. அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு அக்கினியை விட்டால் ஒரு நாட்டிலே வரலாறு காணாத அளவுக்கு புல்லே முளைக்காத அளவுக்கு கருகி போயிடுமா ஒரு நாடே. என் சிங்கம். என் தம்பிகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு நான் இந்த கிழவனடி மேடையில் என்ன சொல்றேன்னா, படித்து விட்டு யாரே மேடையிலே இப்போ போட்டிருக்க வேஷம் கோமாளி வேஷம். ஒரு கோமாளியத்தானும் சில பேத்துக்கு தெரியும். என் தம்பிகளுக்கும் இங்கே அண்ணன் அக்கா தங்கச்சிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, படித்து விட்டு நீ யாருக்கு உதவி செய்ய முடியாட்டாலும் உங்கள் பெத்த தாய் தகப்பனை மட்டும் கடைசி வரைக்கும் கண்கலங்க விட்டுறாதீங்க. இந்த உலகத்தில் அம்மாவா அப்பா இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு தம்பிகளும் ஐயா
நீங்கள் எல்லாம் படிக்கணுமையா, பொலந்து ஓச்சு படிக்கணுமையான்றேன். ஒரே ஒரு நிமிஷம், என்ன வேணாம்ட்டாங்களா நாடகம்? மதிப்புக்குரிய உலக நாட்டிலே 2வது இடம் எந்த துறைன்னா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தான் உலக நாட்டிலே 2ஆம் இடம். விரைவிலே முதலிடத்தை பிடிப்பார்கள் என் அன்பு உறவுகள் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள். மேடைக்கு வருக வருகண்ணே. எம்கேஆரும் கிழவனேறி அன்பு உறவுகளும் அழைக்கிறார்கள். ஐயா வாங்கய்யா. காவல்துறை ஐயா, ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவோமானே. எங்க ஐயா வக்கானா வந்திருக்காங்களா? அங்கே நிற்கிறவங்கெல்லாம் காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்பு கொடுங்க. அந்த ஜென்ரேட்டில் ஏறி நிற்கிற தம்பி, ஜென்ரேட்டர் டிராய்டராடா தெரிச்சு போங்க. அங்கே ஏறி நிற்கிறார் பெரிய சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் விளையாடுது, அங்கே ஏறி பார்க்குறாரு. இங்கிட்டு வாங்குறா. என் தம்பிகளுக்கெல்லாம் இன்றைக்கி விளையாட்டுத்தனமாக தான் தெரியுது. நீங்கள் வெளியில் போயிடுறீங்க எல்லாம் சிங்கங்களே. ஆனால் வர்ற வரைக்கும் வீட்டில் வயிற்றில் நெருப்பை கட்டி வச்சு உங்களுக்காக வேதனைப்பட்டிருக்கிற ஒரே ஜீவன்னா பெத்த தாயும் தகப்பந்தேன், வேறு யாரும் கிடையாது. அதெல்லாம் யார் கேட்குறா? பைக்கில் இங்கேருந்து போகும்போது அம்மாட்ட மெதுவாக போவேன் 30லேயே. திருமங்குளத்து பைப்பாச்சில் வர 2 கையை விட்டு 120ல் போவேன். கொஞ்சம் நேரத்தில் 107லேருந்து போன் அடிப்பாங்க. உன் மையம் விழுந்து ஒரு மூட்டை இறங்கி போய் கிடக்கேன். ஆனால் காவல்துறை அதிகாரி ஐயா இரவு பகல் பாராமல் நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு உறவுகள் எல்லாம் எனக்கு அதிக நண்பர்கள்னா காவல்துறை அதிகாரி ஐயா தான். ஐயா அங்கிட்டு வாங்கய்யா. படி இல்லாமல் இருக்குயா, இந்த போட்டால லேசாக சுட முடியுமா? இப்படி வாங்க, இப்படி வாங்க. இடம் இடம் ஏன் இதில் வராத, இதில் வா, சுற்றி வா. இது என்ன கருது வண்டி நினச்சியா? அவன் பாவம் வட்டிக்கு வாங்கி மிஷின் வாங்கி வச்சிருக்கியா? அது எப்படி இருக்கியா? நண்பர்கள் தான். மரியாதை செய்த கமிட்டியாருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அவர்கள் பணியை அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார். நம்ம செய்கிற தப்பை குறைத்து கொண்டால் காவல்துறை அதிகாரி ஐயா எவன் மூஞ்சில் முடிச்சுன்னு தெரியல, டப்பு டப்புன்னு கரண்ட் போகுது. பொம்பளையெல்லாம் கரண்ட் போனோடனே இபி அதிகாரி திட்டுவிய, கையில் கட்ட முளைக்க பாடையில் போகன்ட்டு. ஆனால் உயிரை பணை வைத்து நமக்காக மின்சாரத்துறையில் பணிபுரியக்கூடிய அத்தனை உறவுகளும் விளக்கேற்றி வைக்கக்கூடிய சாமிக்கு சமம் என்பதை நான் சொல்லுவேன். அதெல்லாம் வையக்கூடாதா? நீங்கள் உணர்ச்சியாக சீரியல் பார்க்குறதுக்கு இபி வயரமேனும் உங்கள் வீட்டு வாசல்லே உட்காந்துருப்பாரோ, எப்படா பீச்சு அடிக்கும் போய் போடுவோம்ட்டு. அந்தந்த தொழில் பார்க்குறவங்க அவங்கவுங்க பார்க்குற வேலை அத்தனையுமே கடுசுதான், கடினம்தான். அந்த உழைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஊரில் பெரும்பாலும் என்னத்தான் வேலை பார்ப்பிய? தாயம் தானே, 100 நாள் வேலை. 100 நாள் வேலை உண்மையிலே 100 நாள் வேலை என்பது ஒரு புனிதமான திட்டம் தம்பி. 100 நாள் வேலை எதுக்குன்னு சொல்லுங்க தம்பி. தம்பி ஒரு சின்ன பையன் இங்கே வாவேன். எலை அதுக்கு இந்த கிழவனேறி வீரமான பூமியில் பிறந்துக்கிட்டு எவனும் டேய் ஒரு சின்ன பையன் இங்கே வாடா. ஏனே நீ வானே, ஒரு தூக்கிட்டு வானே. ஏழை வாடா சிங்கம், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அத்தனை பேர் வரவில்லை என்று நான் வந்தேன் பாரா. மாடு சுத்து மாடு. உன்னை யாரா வர சொன்ன? சரி சரி பதட்ட எனக்கே பயத. இங்கே வானே என் தங்க. அப்பா வேற என்னப்பா சமைக்க போறியா? என்ன சொல்ற இதுல சொல்லுனே? சமையல். அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க? நீ படிச்சுட்டு என்ன வேலை பார்ப்ப? கிளீனர். விளக்கமாறு பிஞ்சு போக. அப்பா மாதிரி டிரைவர் ஆகக்கூடாது. அப்பா ஓட்டுற அந்த வண்டிக்கே நீ ஓனராக இருக்கணும்டா என் சிங்கம். அம்மா வேறு தம்பி எத்து பழத்தறிக்கு ஒரு அரை அரைஞ்சிருவேன். பயப்படக்கூடாதா?
என் சிங்கா நீ இத்தனை பேரை கூப்பிட்டு யாரும் வரலையே, நீ வந்தே இல்லடா. நீ தான்டா வீரன். இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காதுடா. அம்மா என்ன ஆக்குறாங்க? இது கம்பெனிக்கு தைக்க. அப்பாவா அம்மா வைமா வையாதா? அம்மா அப்பாவை அடிச்சிருக்காங்களா? இல்ல. அப்படி உங்க அப்பா சொல்ல சொன்னாரா? 100 நாள் வேலைக்கு போறாங்கல்ல, இந்த 100 நாள் வேலை வயசானவர்களுக்காக ஏற்பாடு செஞ்சதா இல்லை இளவட்டத்துக்காக ஏற்பாடு செஞ்சதா? ஒரே கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போனேன்னா நான் கைதட்டு கொடுப்பேன், உனக்கு 100 ரூபா அம்பளிப்பு. மசத்தை புடுங்க. எங்கே தான் புறணி வேஜலை? கோயிலுக்கு போய் சாமி மூடும் போதுதான் புறணி வேஜது பொம்பளை. பாரடி பொங்கச்சோறு எவ்வளோ வெள்ளமா இருக்கு, இனிப்பா இருக்கு, நான் அன்னைக்கு சப்புன்னு இருக்குடி அங்கேயும் சொல்லுப்பா. ஏய் 100 நாள் வேலை அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு நமக்கெல்லாம். அம்மா அப்பாலாம் எல்லாரும் பார்க்குறாங்கல்ல இங்கே நம்ம ஊருக்காரங்களாம். அது வயசானக பார்த்தா நல்லதா, இளவட்டம் பூரா பார்த்ததா நல்லதா? சூப்பர். அரைஞ்சே வருவேன். சாமி காசு இதை பத்திரமா நீ வச்சுக்கிறேன். அடுத்து நீ படிச்சுட்டு பெரிய ஆளை வந்து இதே கிராமத்துக்கு நான் வயசான காலத்தில் வரும்போது ஒருவேளை சோறு வருவேல. சரி சூப்பர். சிங்கக்குட்டி அவன் மூத்தத்தை குடிங்க வெண்ணெய் வாங்கிக்கலாம். கீரி முண்டை அவன் வந்து 100 ரூபா வாங்கிட்டு போயிட்டேன். சூம்பு எலும்புடா காலி போயிடலாம். பொம்பளைலாம் எதுக்கு தான் பிடிச்சிருக்குது? 100 ஏத்தாய் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், 100 நாள் வேலைக்கு ட்ரெஸ் பண்ணுறது உங்கள் இஷ்டம். 100 நாள் வேலை வந்து ஏசி ரூம்லையே பார்க்குறிய, அது எதுக்கு தான் 3 முழம் 4 முழம் மல்லிகைப்பூ அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன். ஒரு கிளவி கண்ணாடியை வச்சு லிப்டிக்கு போட்டு ஹேண்ட்பேக் போட்டு அடியே வாடி பூச்சண்டு போவோம். 2 பேரும் நைட்டியை போட்டு ஐக்கிள் செருப்பு கச்சு பூச்சிக்கான்னு கம்மாக்காரில் பைக்கில் ஓன 2 இளவட்டம் பாட்டாங்க. மச்சான் செம்ம பிகர் மச்சான். அவங்க வண்டியை திருகுறாங்க கருன்னு. இந்த கிளவியை ஏன் வேண்டான்னு திரும்பி பார்த்து அப்படியே 2 பேரும் வெட்டி இழுத்து சைலன்ஸ் தொடையில் தொட்டு ஒருத்தனை வெதறாக்கணும். என்னடா அது நாடகம் மேடையா ரூம்பா டீயா கொண்டு வர? 100 நாள் வேலை திட்டம் என்பது புனிதமான திட்டம். பல வயசான என் தாய் தகப்பனை பசிய போக்குது இந்த அரசாங்கம். அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றியை கூறி, இது இன்னும் சில பேர் புரியலை. ஒரு சிலர் தான் 100க்கு ஒரு 10 பேர் தான் பெத்ததாய கஞ்சி ஊத்துற. கல்யாணம் பண்ணவொன்னே பொண்டாட்டி வந்தவொடனே பெத்ததாய பேர் 2 பேர்த்தையும் பெருகு மாதிரியே பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயம், அதே மாதிரி வாக்கப்பட்டு வர்ற மருமகள்லாம் மாமியாவை உங்கள் அம்மா மாதிரி நினச்சி பார்த்துக்கிறணும். ஏன்னா மாமியாவுக்கு சுருக்குன்னு பாடும். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அது புழங்கின வீடு, அது திறந்த பீரோ, அது பற்ற வச்ச அடுப்பில் வந்து நீ நோகாமல் இருந்தேன்னா அதுக்கு எரியத்தான் செய்யும். பொறுத்துக்க. எதில் மாமியா மருமகளுக்கு சண்டை வரும்னா சோத்து குழம்புலதே. மாமியா குழம்பு ஊற்றும் போது மாமியா ஒன்று சொல்கிறேன், மருமக வந்து வயசு பிள்ளை டப்புன்னு உன்னை தூக்கி போட்டு நெஞ்சு வச்சுல மிதிச்சு போடும். கொஞ்சம் பொறுத்து மருமக புளிக்குழம்ப கடுன்னு வச்சுருந்தாலும் கடுத்து கிடந்தாலும் நீ சாப்பிட்டு ஏத்தா மருமகளை சூப்பர்த்தா, இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் குழம்பு சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னேன்னா கோத்தா நீ தப்பிச்சிட்ட. என்னடி முண்டை கடுக்குதுன்னு சொன்னால் இங்கே கடுத்துறோம். இதில் சீரியலில் தான் சண்டை வரும். 2 பேரும் மாமியா மருமகெல்லாம் ஒரே மாதிரி சீரியல் பாருங்கள். நீ சின்ன மருமக பார்த்துட்டு அது வேற சீரியல் பார்த்துச்சுன்னா குடும்பம் குளோஸ் ஆயிரும். ரிமோட்டை எடுத்து சேனலை மாற்றினேன்னா ரிமோட்டில் பேட்டரி இறங்கிடும். இது நிறைய அனுபவப்பட்டிருக்குமே எங்கள் அண்ணே. கணப்பு அதிகமாக இருக்கே. ஆனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. சின்ன பிரச்சனையெல்லாம் பெருசாக வைக்கக்கூடாது. பெண்களுக்கு பூரா இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஆம்பளை தாயப்பா படாத கஷ்டப்பட்டு சிந்தாத ரத்தம் இல்லை, வெளியில் போய் குடும்பத்துக்காக வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வரக்கூடிய உலகத்தில் என் ஆண் சிங்கங்கள் எல்லாம் நல்லா இருக்கு. அண்ணே உன் வேலை என்னண்ணே? என்ன பிரச்சனை? என்ன டயாச்சு? என்ன போகிற? முடிச்சிருவா. ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாத்துக்கும்.
நான் முடிச்சுட்டு போனேன்னா கூட்டம் போயிடும். இது பெருமைக்கு சொல்லலை. ஒரு பிள்ளை இருக்காது, பந்தயம் கட்டிக்கிறோமா? இது பெருமைக்கு சொல்லலை அண்ணே, இது பெருமைக்கு ஆணவத்துக்கு சொல்லலண்ணே. இன்றைய காலம் அப்படியாப்பட்ட காலம் ஆகிவிட்டது. என் அன்பு உறவுகள் எல்லாம் வெளியூர்லேருந்து இந்த பைக்கு எடுத்துக்கிட்டு தூக்கத்தை முழிச்சு இந்த நாடகத்தை பார்க்க வர்றாங்கன்னா கொஞ்ச நேரம் மனசு விட்டு கவலையை போக்கிட்டு சிரிச்சுட்டு போகணும்னு தான் வர்றாங்க. ஆனால் உள்ள இருக்க நடிகர் எல்லாம் திறமையான நடிகர்கள். 100 பேர் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் இந்த கேமராவில் நடிப்பார்கள். நாளை காலையில் 1,00,000 பேர் பார்ப்பார்கள். இதுதான் உண்மை. நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் யாருமே போக வேணாம். உங்கள் காலில் உரம் கும்பிட்டு விழுகிறேன். விடிய விடிய அப்படியே உட்காடுங்க. யார்ப்பா சூப்பரியா சிங்கம். என் சிங்கம் உனக்கு சேவிங் பண்ண பிளேடு இல்லையாடா? ஓ, உன் கம்பு கூட்டு மயிரெலாம் நல்லா இருக்கணும். ஏன்னா மது பழக்கம் மியூசிக் ஏன்னா அண்ணன் தம்பியெல்லாம் குடிப்பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலும் வேகுமே. இந்த குடினால நம்ம குடும்பம் தெருவில் வாடுமே. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவியில இன்னாருமைய இந்த ஊரில் இப்படி வாழ்ந்துட்டு போனேன்னு பேரு வாங்கணும். பப்புனா நிற்கக்கூடிய எம்கே யாரும் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடிகாரே. நான் வணங்கக்கூடிய சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பட்ட கஷ்டமெல்லாம் எங்க அண்ணன் தம்பி பெறக்கூடாது. குடிச்சா சுயநிலவை இழந்துருவான். வேலைக்கு போக தோணாது. பொண்டாட்டி உள்ள நினைப்பே வராது. நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி ஆயிடுவோம். அந்த குடி அப்படி செஞ்சு விடும் நம்மளை எல்லாம். அதனால எல்லாருமே மனக்கட்டும் பாடும் மதுவை நிறுத்தி விட்டு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா வாழுவைன்னு இந்த கிழவ நெறி மேடையில் எங்கள் அண்ணன் தம்பி ஒரு 5 வராது என் பாட்டை கேட்ப என்ன. இந்த பாட்டை நான் படிக்கிறேன். இதில் குடினால அவஸ்தைப்படுற ஆளுக்கு இந்த பாட்டு பெருமையாக இருக்கும். லேஜி பாஜா கட்டிங்க போட்டு வந்த ஆளுக்கு எரிச்சலா தேருக்கு இந்த பாட்டை எதுக்கு இந்த கோத்தா பாரு அந்நேரத்தில். நீங்கள் எப்படின்னே வந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல வேகுமே. நம்ம ஆஜ மனைவிய உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜ மனைவிய உள்ள தெருவில் வாடுமே. வீணா மது பழக்கம் வீணா உங்க குடி பழக்கம். 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள தட்டை இழந்து ஒச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. அரிசி வாங்கலாம் நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற இடியட். 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்கு. நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முண்டே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம பார்த்த வேலை அட எல்லாமே தான். இந்த பாலா போன இந்த குடிநாடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐயா பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா எங்க அப்பன் சித்தப்பன் கொண்டுட்டியாப்பா. அப்படித்தான் இருக்கேன். சூப்பர் 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 நகட்ட மாட்டேங்க. என்ன முத்திரையர் இளைஞர் அணி என் உறவுகள் சார்பாக 1001 அன்னதான குழு 1001 செல்லப்பாண்டி பாண்டிச்செல்வி குடும்பத்தார் சார்பாக 501 நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக அங்கே உள்ள மக்களுக்காக பசியை போக்குறதுக்கு காசு கொடுத்த
இந்த முத்திரையர் வம்சத்தில் பிறந்த என் உறவுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுத்து விட்டு ஏன் எண்ணிக்கிட்டே இருக்க? அதில் 100 ரூபா எடுக்க பார்க்குறியோ? செத்தி மயந்தேன். இங்கே வாவேன், அதை வர சொல்கிறா. மிஷினை பொழந்துக்கிட்டு வா. அண்ணே சொல்லு. அம்மா பேரவையா? அம்மா பேரவை என்னடா சொல்றாரு? அப்ப கொஞ்சம் கோச்சுக்கிறாம இங்க வங்கி வாப்பா. கேட்கல டேய் ரைட்ரா, சீக்கிரம் பாட்டில் கொடுத்து விட்டு காசை வாங்குறா. அரே எப்பாய், ஒரு நாளுக்கு உடச்சி போட்டு போயிடுவேன், நாளைக்கு வரப்போற பஸ் ஸ்டாண்டில் சூம்பிட்டு தெரிவேன். அண்ணே இருக்கேன்டா, இப்படி சொல்லக்கூடாது. எப்பாச்சு இங்கிட்டு வாப்பா சித்தப்பா. இதில் சொல்லுப்பா, கேட்க மாட்டேங்க. அதில் சொல்லுப்பா. அம்மா பரணி ஊராட்சி ஜெயிச்சது தங்கப்பாண்டி. சரி, அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஊரணியை வெட்டணும், அவ்வளோதானே? அம்மா பரணி தங்கப்பாண்டி ஜெயிச்சுக்கிறேன் ஊர் தலைவர். என்னை மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சிருப்பா, உன் பிள்ளை செத்துட்டேன்னு சொல்லியிருப்ப. என்னடா சொல்லுது அம்மா? என்னண்ணே அண்ணே யாரா புரியலையா? என்னது சேத்தனியா நீச்ச தண்ணியா என்னமா சொன்னிச்சு? என்ன சொன்னிச்சு? அம்மா பேரவை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சேச்சந்திரன் தங்கப்பாண்டி பொழந்து ஓச்சு. இனி ஊர்லயே இருக்காத, உன்னை மாடுத்தாமல் ஒரு வீடு கட்டி தரேன், அங்கே டொங்காசு போட்டுக்கிறேன். விழுப்புரம் ஏன் கேரளாவுக்கு அனுப்பி விடுவான் கிடமாட்டுக்கு. நன்றி அன்பு உறவுகளை, கொஞ்ச நேரத்தில் கொல்ல தெரிஞ்ச பச்சை வேட்டி கட்டவங்க நல்லா சிரிக்கிறியே லேடிஸ்லும் என்ற கருத்திலும் பொன்னர் வழங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் கிழவனரி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ உன்னம்பட்டி கரும்பு அதுக்கு மேலே வரி தெரியலடா. கருப்பு திருக்கோயில் பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் திருமங்கலம் மதிப்பு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயா அன்போடு ஆதரவோடு கிழவனரி முத்திரையர் பொதுமக்கள் ஒன்றுபட்டு இந்நாடகத்தை நடத்தினாலும் வெளியூரிலிருந்து இந்த கிழவனரி மண்ணுக்கு வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும் படம். நடிப்பிச வேந்தன், நடிப்பிச மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம், பாசத்துக்குரிய அருமை சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி கோவை சித்ரா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டார். அதனை தொடர்ந்து என் அன்பு சகோதரன், இந்த பெரும்பலகு முத்திரையர் வம்சத்தில் பிறந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். வேற யாரும் கிடையாது. நாடக உலகத்திலே தாள கலைஞருக்கு குறிப்பு கேட்குற அளவுக்கு ஒருத்தனை நான் வளர்த்து விட்டேன். என்னுடைய நண்பன் இப்போ இல்லவே பரவம்பட்டி கூலுச்சாமியோட தம்பி மகன்தான் இவன். காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். போகிற ஊரெல்லாம் பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான். என் அன்பு தம்பி மதுரை ஏர்போர்ட் விமான நிலையம் இருக்குல்ல, அந்த விமான நிலையம் இடம் பூரா 3 ஏக்கர் இவனுடைய இடம். அதையும் கொடுத்துவிட்டு வீடு இல்லாமல் சீமக்கரில் படுத்து கிடக்கேன். டெய்லி விமானம் போகிறதையும் பார்க்குறேன், அவன் இடத்த பார்க்க முடியல. அப்படி ஒரு நல்ல மனிதன் என் அன்பு தம்பி பரவம்பட்டி மண்ணின் மைந்தன் அஜித்குமார் அவர்கள் நாரதாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். நம்மை போலே சொந்தம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை.
ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது படித்த ஒரு பட்டதாரி என் அன்பு தம்பி. இவனுடைய குரலுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. எத்தனையோ ஹார்மோனி சக்கரவர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் திறமைக்கு தினசரி ஒரு கிராமத்துக்கு போய் பேர் வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் மக்கள் மனதுக்கு காதுக்கு இனிமையாக குரல் அமையணும். அது ஒன்று இருக்கு தம்பி சந்துரு. என் அன்பு தம்பி சந்துரு பாடக்கூடிய இந்த ஒத்த பாடல் இப்பதான் ப்ரோ, இந்த ஒத்த பாட்டுக்கு ஒட்டுமொத்த இந்த கிழவனரி மண்ணில் உட்கார்ந்துருக்க உறவுகள் எல்லாம் கை தட்டுறாங்களா? மாடு வடத்தை விட்டு வெளியேறுமா, இல்ல கிழவனரில் மாடு புடி விடுமா? லாஸ்ட் பார் 2 மினிட் சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே, அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மாறி போன போதும் இது தேரு போகும் வீதி, மாறி மாறி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் வீண் பழிய சுமந்த நீதி. சாமி வந்து கெட்டிடுமா, வீண் பழியை தித்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. அப்புறம் என்ன, நன்றி நன்றி நன்றி. இந்த ஒத்த பாட்டுல இந்த மொத்த உசுறு மத்தியில என் அன்பு வாங்கிட்டடா சிங்கம். சூப்பரா இருக்கேன் ஆளு. யார ஏன் 100 நாளைக்கு கூட்டு போறியா? எதுக்கு வர்றேன்? அவன் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கணும். எதுக்கு கூப்பிட்ற? போயில கொடுத்து விட்றா. அதுக்கு நான் வளர்த்து விட்டு தானே சூம்பி எடுத்துடுறேன். என்னையை பொறுத்தளவு 10 பேர் நல்லா இருக்கும்னு போயிட்டே இருப்பேன். ஆனால் நன்றி மறந்தவர்கள் எல்லாம் நாளடைவிலே வாழ முடியாது. என் அன்பு தம்பி சந்துரை தொடர்ந்து மணப்பாறை பகுதியிலிருந்து வந்த காலை கிழவனரி மண்ணிலே மக்கள் அன்பு நாள் மாடு வெளியேறிடுச்சு. அவ்வளோ தூரம் இருந்து மாடு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடை நம்ம பிடிச்சிக்கிட்டான்னு இந்த மக்களுக்கு ஒரு கைதட்டு நம்ம கொடுக்கணும்டா. பேர் சொல்ல விரும்பாத அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்துள்ளார். அண்ணா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற தற்சமயம் ஆடு களத்திலே அலங்கரிக்கின்ற வருகிற இந்த காலை, தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய காலை. இந்த காலை வெளியேறுமா? தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை சேர்ப்பார்கள்.
பரவாயில்லையே, இந்த வெள்ளை சட்டை போட்ட சிவப்பு காலையும் வெளியேறிச்சே, செவலை காலை. தம்பி வாங்க தம்பி. என்ன தம்பி சூட மிட்டாய் கடை ஓட்டிருக்கிய? வாங்க தம்பி. என் தம்பி ஜிங்கா. என் கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கேன் மச்சக்காலைன்னு. என் தம்பி இப்படி தான் இருப்பேன். எனக்கு இன்னொரு தம்பி இவங்கெல்லாம். நீங்கள் மாப்பிள்ளை முண்டை, அது கைதட்டுற உணர்ச்சி இல்லாத முண்டை. என் தம்பி அடி ராசா சிங்கம், சொல்லே தேவையில்லை. எத்தனை கோயிலில் பொம்பளை ஆளுக தீச்சட்டி எடுத்தாலும் அங்கே வருதேன் மேலே கான்ட்ராக்டு. அப்படித்தான் முண்டை போதையை போட்டுட்டு ஒரு கிளவி தீச்சட்டி எடுக்கணும்னு ஒரு ஊருக்கு போய் நைட்டு 7 மணி அடித்து போயிருக்கேன் 2 கிலோமீட்ரு. கடைசியில் பார்த்தா அது தீச்சட்டி கிடையாது, தூக்குச்சட்டியை தூக்கிட்டு போயிருக்கு, அதுக்கு அடிச்சு போயிருக்கேன் ஜடார் ஜடார். அப்படி ஒரு உருத்தவை. என் அன்பு தம்பி எண்ட புள்ளி மண்ணுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கிறார். எண்ட புள்ளி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பற மணிவேல். உடைக்கிறேன் திருகிறேன். ஏய் பாத்தியாப்பா, நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும்ன்றக்கா அது வாரு, அதுகளுக்கு தான்டா பாதம் தொட்டு சூப்பர். இந்த மனம் கோணாமல் அந்த ஊரை பார்த்தியா? நம்ம கைதட்டாமல் இருந்தால் அந்த பிள்ளைய பாவம் மனசு வலிக்குமேன்ட்டு எங்கள் ஆத்தா எங்கள் அன்னைங்கெல்லாம் சார் சூப்பர்யா சூப்பர். எதுக்கு தேவைக்கு தட்டு அவங்க 2 பேரும் நல்லா அடிச்சாங்க. இவன் கண்டாலுமே ஒழிக்கிறேன் வாசிப்பேன். இந்த ஊரு காசு உனக்கு லெவிக்காது. விநாயகர் கோயிலில் காசு வெட்டி போட்டுருவேன். புதுசாக நான் திறக்கிறேன், விநாயகர் கோயிலில் காசை வெட்டி போடு. தம்பி அந்த ரவுண்டாக இருக்குல்ல, அது என்னப்பு? அதை எடுப்பு. அந்த ஐர மீன் அரிக்கிற வலைய அதில் அடிப்பு 2 அடி. நான் சொல்கிற மாதிரி அடிக்கிறேன். டேய் கிழவனில் பெருங்கொண்ட ஒரு தாய்மாமே சடங்குடா. சடங்கு தாய்மாமே உனக்கு வந்து 35,000. பூலிப்பு ஒரு பண்டல், துப்புறது கொஞ்சளவு. அதில் என்ன சூம்பா வர்ற? 35,000 சரக்கு இருக்கு. மிலிட்ரி புல்லு 2. தாய்மாமே சீரழைச்சி வர்றார் அங்கிருந்து இங்கே அடி 35,000த்துக்கு. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே புட்ட புள்ள பிறந்ததுன்னு நீயாட்டி குயிலே தாய்மாம சீர் சுமந்து வராண்டி அவன் தங்க கொலுசு கொண்டு தாராண்டி சரி சுமந்த இது 35,000. கஷ்டப்படுற மாமே ஒருத்தர் டெய்லி பாவம் பூ பிறக்கிறாரு. 7,000 ரூபா தான். அது தங்கச்சி மக வயசுக்கு வந்துருச்சு இந்த ஊரில். 7,000 தான் பாவம். சரக்குலாம் உன் செலவு, பசு உங்க செலவு தான். சோறு நீ அங்கேருந்தே வரும்போது பழைய கஞ்சியை புளிஞ்சு வச்சு கொண்டு வந்துடணும். கையை பிடிக்கும்னா கையடிச்சு விடு. கையை பிடிச்சின்னா அப்படி அடிச்சு விடுன்னே. தம்பி ரொம்ப அகராதே தெரியக்கூடாது. அந்த 7,000 ரூபா தாய்மாய் வந்துட்டாப்புல வேட்டு போட்டா வேடுறா. அந்த அண்டாவை அங்கேயே வச்சுட்டு வர சொல்லவா? அவ்வளோதானா? கஷ்டப்படுற மாமே நாளைக்கு ஊர் அசிங்கமாக பேசிடணும்னு அவர் வந்துட்டார். நீனும் வந்துட்ட. ஓசிதேன். ஆனால் அவருக்குத்தான் நீ போகும்போது 60 ரூபா கொடுத்துட்டு போகணும். ஏன்னா அவர் ஊருக்கு போக காசு இல்லாமல் வந்திருக்கார். அப்படி ஒரு தாய் மாமே அவருக்காரா. டே டே ஏழடா, ஏழைக்கு கஷ்டப்படணும்டா. டேய் இறக்கப்படணும்டா. என்னடா இதை வச்சுட்டு அதை அடிக்கிறீங்க? பெருசா வாசிப்பல்ல. இதாண்டா என் தம்பி. கேட்டுக்க என் மாப்பிள்ள, என் பங்காளிய பாரியா. அட்ரா ஏழைக்கு அட்ரா. என்னப்பா அவ்வளோதானே?
அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊற்ற வேணாம், அங்கனே கம்மாயில் முக்கி வீட்டுக்கு கொண்டு போக சொல்லு. தாய் மாமா அங்கிட்டு போய் வேலைக்கிறவர்கள் நாண்டுக்குருவேன் உண்டை. இவ்வளோ தானடா, அவ்வளோதான் போதும்ப்பா. இதுலேருந்து என்ன தெரியுமா, காசு தான் இந்த உலகத்திலே பெருசு. காசு இல்லைன்னா அவன் செத்ததுக்கு சம்மா. சரிதானே சிங்க? உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்ககிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா டெய்லி 10 பேரை கூப்பிட்டு போய் நீ டீ வாங்கி கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு அந்த 10 பேருக்கு நீ டீ வாங்கி கொடுக்காம சுணங்கிட்டு உன்னை ஆகப்பட்ட நோத்தனமான வைவேன். இந்த உலகம் அப்படிப்பா. வாங்க போ. சிறந்த ஒரு தாள கலைஞர் மாப்பிள்ளை சதீஷ் அவர்கள் சின் தாளம். சூப்பர் சூப்பர், கைதட்டு கொடுக்கலாம். என்ன கூப்பிட்டீங்க? அந்த மாட்டை சென்னைக்கு போடணும் கத்திக்கிறது. என்ன வேலைக்கு வந்த கூப்பிட்டீங்கன்னு அசால்ட்டு மயிரா என்ன பண்றேன்? எங்கடா ஆளக்கானா? இங்கே இருக்கீங்களா மிஸ்டர்? உங்களை விட்டு போகவே மாட்டேன். தாளத்தை எடுத்துட்டு வாங்க போ. என்ன வேலைக்கு வந்தா? ஏன் அகத்தியம் நடக்கிறாரு? அரும்பாறையா சட்டி ஊட பிளேடை வச்சு கிரிச்சு விடுங்க, காத்தோட்டமா இருக்கும். ஏலே நான் சட்டி விளம்பரத்துக்கு வந்திருக்கேன். மாப்பிள்ள மூக்கை சிந்தி விட்டுக்கிட்டு குறும்பெல்லாம் எடுத்து விட்டுட்டு அறையுவேன். கோபப்படாதீங்க மாமா. பாடுற பாட்டுக்கு தாளம் போடுங்க. அவங்க 3 பேரும் பேர் வாங்கிட்டாங்க. நான் வாங்கிறேன் மாமா. என்னத்த காலையில் உளுந்த வடையவா வாங்கி பேர் வாங்கணும் மிஸ்டர் எத்து பல்லு சதீஷ். சதீஷ் பேர் வாங்கினேன். சரி மாமா. கருப்பு நிலா ஏன் அப்போ நான் என்ன பண்ணணும்? பாட்டு பாடிக்கிட்டுங்கன்னா அரைஞ்சுருண்டா மயிர் மைனே. ஓகே மாமா. போறமணி பொண்ணு தாயி ம். அந்த பாட்டில் அந்த முனங்கிற மயிரெல்லாம் வராதே. இதை செய்யி. அதானே செய்யணும். அப்போ பாட்டு பாடும்போது கீழே செய்யுங்க. போ. சரிங்க மாமா, செஞ்சுட்டா போச்சு. கருத்த மச்சான் கஞ்சத்தனை எதுக்கு வச்சேன் பருப்பு. ஏன் சிரிக்கிறா பொம்பளை வர என்ன? எனக்கே படவடன் இருக்கு. அவன் என்னைக்காவது ஒரு நாள் முண்டமா உறிஞ்சு விட போறேன். அன்னையோட நாடகம் இல்லாம நான் விறகு வெட்டி தெரிய போறேன். மாமா துணியை குடிக்குமா என் காலில் அடிச்சு விட்டேன். மாமா கரெக்டாக சொல்லணும். கீழே செய்ய சொன்னீங்கன்னா கீழே செஞ்சுட்டேன். இதை வாடா உருவ சொன்னேன். என்னமோ சும்மிங்கில் போட்டிக்கு போகிறேன் மாதிரி. உங்களுக்காக தான்டா 6 ட்ரௌசர் போட்டு வருவேன். இவனாவது பரவாயில்ல, உள்ள 2 லூசு பையில இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியாது. சரி மாமா. என்னப்போ பாக்கெட்டில் வச்சுட்டிய? அதை எடுங்கப்பு. என்னப்பு தங்க பார்த்த மாதிரி உண்மையிலே அரைஞ்சே வருவேன். கரெக்டாக போடணும். போயிட்டியாடா? எங்க பாஷா லவருக்கு பாடுறேன் காதலை. சரிம்மா சரி, பாடட்டும் பாடட்டும். அவருக்கு என்ன? போயிட்டியாடி? நெல்லு நெல்லு வந்துட்டண்டி. சொல்லு சொல்லு போயிட்டியாடி? தம்பி நல்ல சிட்டுக்குருவி கதையா சொல்றேன். அலே உன் காலில் விழுந்துடா. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு ஓடுவே ஒழுங்கா. அடி மஞ்சானத்து. ஆமா பாட்டு நீ கொளுத்து. மாமா இப்போ நான் என்ன பண்ணணும்? பேப்புழு கருவா காட்டு முள்ளாச்சிடி. ஆமா அப்போ கையில இருக்க தாளத்தை வச்சு போடுங்க. நங்கு நங்குன்னு அதுதானே போடணும். நங்கு நங்குன்னு. அதே மாதிரி தே பிடிக்க முத்தம் கொடுடா. நங்கு 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 வாயில நங்கு. இதுல பூ இந்த இருக்குல்ல, இதுல கரைச்சுக்கா 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 கரைச்சுக்கா. இதுல கட்சி வந்து போங்க. அத்தாடியே மண்டை வலிக்குது. இருமா சட்டை மேலே வைக்கிறேன். ஐயோ பத்திக்கிச்சு ஓ பெண்ணே. அப்போ தண்ணி கொண்டு சொன்னா நல்லா இருக்கும். முல்லை முள்ளாய் எடுப்பது போல் நெருப்பாய் அனுப்பவா. மரியாதை திரும்ப வண்டி எடுத்து போச்சு. தம்பி செருப்பு அடிச்சு போய் என்ன இந்த மசூர்ல வர தங்கச்சி மகளை உங்களை அடைக்காம போய் அடிச்சுட்டு மறுபடியும் இது திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல உளுந்த உடைக்கி பொம்பளையாலே அண்ணன் தம்பி அக்கா தான் பாக்குறா. ப்ளீஸ் போ மாப்பிள்ள, அசிங்கப்படுத்தாதீங்க. சொந்த கிராமத்தில் சரி மாமா கரெக்டாக போடுங்க. தெரியாமட்டேன் மாமா, சாரி மாமா. இங்கே போனேன் வா நைஸ்.
அவனை வேணாம் ஐயா, என் ஜாதகத்தில் ஒரு கொலை விழுகுமையா, காவல்துறை என் மேலே 2 கேஸ் போட்டுருங்க, அவனை கொண்டே விடுவேன். பொழுதுனைக்கு பொண்ணு நக்கல் பண்ணுறேன். மீண்டும் வரப்போகுது என் கருப்பேன்.